சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல மோடி அரசுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதிக்க சாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அவர்களுடைய 20% கீழே தான் இருப்பாங்கன்னு இருக்குது. 80% மேலே ஒடுக்கப்பட்ட சாதிகளும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதிகளும் தான் இருப்பாங்க. பரவலாக இருக்கக்கூடிய புரிதலாக இருக்குது. 80லேருந்து 85% ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இருக்க போகிறாங்க. 15% தான் அரௌண்ட் 15% தான் 12-20க்கு கீழே தான் 20% கீழே தான் ஆதிக்க சாதிகள் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இந்த கணக்கு வெளியில் வந்ததுன்னா இன்னைக்கு பதவிகளில் இருப்பவங்களாம் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்கள 80% மேலே ஆதிக்க சாதிகளை சார்ந்தவங்க தான், அந்த சோ கால்டு ஃபார்வர்டு கம்யூனிட்டி தான் இருக்காங்க. அது அரசு துறை செயலாளர்களாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், மிலிட்ரி ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், நீதிபதிகளாக இருக்கலாம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் தொழில்துறையில் இருப்பவங்களாக இருக்கலாம். 80லேருந்து 85% 15% இருக்கக்கூடிய சாதிகள் தான் இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட், இந்த டேட்டா வெளியில் வந்ததுன்னா அது உருவாக்கக்கூடிய சமூக கொந்தளிப்பு என்ன என்பது உங்களுக்கு தெரியும்.